Hey friends, thank you for joining with me. இன்னைக்கு நம்ம சிக்கன் சத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சிக்கன் breast piece எடுத்திருக்கேன். இஞ்சி, லெமன் ஜூஸ், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, தனியாத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயமும் இஞ்சியும் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். அதுக்காக சிக்கனை நான் எடுத்துக்கிறேன். சிக்கன் எடுத்ததுக்கப்புறமேட்டு அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தனியா பொடி, மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறிட்டு ஒரு 30 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சத்தை ஸ்டிக்கு கூட நம்ம சிக்கனை செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டிக்கில் 3லேருந்து 4 பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் ஸ்டிக்கில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தவாவில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம சிக்கன் சத்தேவை லைனாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது ஒரு 15 நிமிஷம் வேகிறதுக்கு எடுத்துக்கும். பாருங்கள், நம்ம சிக்கன் சத்தை எல்லா பக்கமும் நல்லா வெந்தெடுத்து நம்ம சிக்கன் சத்தை ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் மீகுரினோட ரொம்ப நல்லாவே இருக்கும். மீகுரின் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.